கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. வாங்க சுரேஷ், என்ன காலையில வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆமா சார், சார் வர சொல்லியிருந்தாங்க. டேடி வர சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். ஓகே ஓகே சுரேஷ், நேற்று நான் ஈஞ்ச பக்கத்தில் ஒரு டெலிவரி கொடுக்க சொல்லியிருந்தேனே, கொடுத்துட்டீங்களா? சார் அது என்ன சுரேஷ் அதுன்னு இழுத்துட்டு இருக்கீங்க? டெலிவரி கொடுத்தீங்களா இல்லையா? அப்புறம் நம்ம துறப்பாக்கத்துலையும் கொடுக்க சொல்லியிருந்தேனே, துறப்பாக்க கிளைண்ட் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க கொடுக்கலையா? அதனால எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்களா? என்ன சுரேஷ், நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடக்குது சொல்லுங்க. சார் அது அது வந்து என்னன்னா சுரேஷ், வாட் ஹேப்பன்? எதுக்காக சொல்லாம இருக்கீங்க? என்ன ரீசன் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். இது என்ன விஷயம்னா சுரேஷ், அப்போ உங்க சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வேற என்ன ரீசன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்ன சுரேஷ், இல்ல ஏதாவது கிளைண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ்ல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுருச்சா? எதுவும் அதெல்லாம் கிட்ட சொல்லுங்க, நம்ம அது சொல்யூஷன் பார்த்துக்கலாம். என்னன்னு சார் அது அது வந்து அது விஷயம் என்னன்னா காட் சுரேஷ், வாட் ஹேப்பன்? வை யூ கான்ட் சே எனிதிங்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சுரேஷ், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்த்துக்கலாம். சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன சுரேஷ், ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்ல வேண்டியது தானே? நீங்க எது கேட்டாலும் எந்த டீடைல்ஸும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியது தானே? என்கிட்ட சொல்லக்கூடாதா? டேட் என்னாச்சு உங்களுக்கு? ஓ, நேற்று நடந்த விஷயத்துல இருந்து இன்னும் நீங்க கோவத்துல இருந்து வரல, அப்படிதானே? டேட், நம்ம விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிப்போம். இட்ஸ் நாட் பர்சனல், இட்ஸ் அன் ஆஃபிஷியல். ஓகே சுரேஷ், இது எந்த டீடைல்ஸும் தேர்ட் பர்சனுக்கு யாருக்கும் நீங்க எதையும் சொல்லக்கூடாது. ஒன்லி ஃபார் யூ அண்ட் மீ, ஓகே? பிகாஸ் இந்த ஃபேக்டரியோட எல்லா பொறுப்பும் இது நான் மட்டும்தான் பார்க்க போறேன். இந்த ஜெகநாதன் மட்டும்தான் இந்த ஃபேக்டரிக்கான எல்லா பொறுப்பையும் பார்க்க போறோம். என் இடத்துல யாரும் வரப்போறது கிடையாது. வரவும் நான் விட மாட்டேன். வரதுக்கு ஒருத்தன் இருந்தான், இப்ப அவன் இல்ல, செத்துட்டான். அதனால நான் மட்டும்தான் பார்ப்பேன். டாட், என்ன டாடி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க டாடி, நம்ம கோவம் எதுவா இருந்தாலும் நம்ம அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இது ஃபேக்டரி சம்பந்தப்பட்டது. இப்ப போய் உங்க கோவத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. சுரேஷ், இது யாரும் எது சம்பந்தமாவும் என்கிட்ட பேசக்கூடாது. தலை மூழ்கிட்டேன், எப்பயோ தலை மூழ்கிட்டேன். டாட், இங்க பாருங்க டாட், கோவத்துல நீங்க தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க டாட், உங்களால இந்த ஹோல் ஃபேக்டரியை தனியா மெயின்டைன் பண்ண முடியாது. சொன்னா கேளுங்க டாட், ஃபேக்டரி சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் நான் தான் இதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பார்க்க முடியாது டாட். என்ன சொல்ற? இந்த ஹோல் ஃபேக்டரியா என்னால பார்க்க முடியாதா? நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீயே வந்த. நீ எதுக்கு சொல்றியா நான் பார்க்க மாட்டேன்னு? டாட், நீங்க சொல்றது எதுவும் தப்பு இல்ல, கரெக்ட் தான். நீங்க தான் ஆரம்பத்துல எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்க. பட் அப்புறம் இருந்த எல்லா கிளைண்ட்ஸும் வேற. ஆனா இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே வேற. ஸோ எல்லாருக்கான டீடைல்ஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரேட்ஸ் கொடுக்கணும், என்ன ஏது எல்லாமே என் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதுக்கு தான் டேட் சொல்றேன். சார் ஆமா சார், அஜய் சார் சொல்றது தான் கரெக்ட். அவர் தான் எல்லா கிளைண்ட்ஸோட டீடைல்ஸும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் கலரணும் சார். அதுக்கப்புறமா தான் நம்மளால அதை பார்க்க முடியும். அதனால நீங்க அப்புறம் அவனுக்கு எல்லாம் தெரியும்டா. டி மேனேஜரா எதுக்கு இது ஃபேக்டரியில இருக்க? சார் அது அது வந்து டாட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. உங்களால இந்த ஹோல் ஃபேக்டரியை ஒரு சிங்கிள் மேனா பார்க்க முடியாது டாட். சொன்னா கேளுங்க, நம்ம கோவத்தை தூக்கி தூர வைங்க, அது ஃபேக்டரியில காட்டாதீங்க. இப்பதான் ஃபேக்டரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. மறுபடியும் அதை டவுன் ஆக்கிடாதீங்க டாட். நிறுத்தணும். என் ஃபேக்டரி ஒண்ணுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். எப்ப நீ என் கௌரவத்தை குறைச்சிட்டியோ அப்பவே நீ எனக்கு பையனும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது. இட்ஸ் ஆல் ஓவர், ஓகே? ஃபினிஷ். இனி நீ என்ன டேட் கூட கூப்பிடாத. நீ எனக்கு பையனும் இல்ல, நான் உனக்கு அப்பாவும் இல்லை. அதே போல என் சொத்துல சல்லி காசு கூட நீ தொடக்கூடாது. அது உனக்கு வந்து சேரவும் சேராது. இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். என்னங்க சார், நான் ஃபேக்டரி கிளம்புறேன் சார். அந்த டாக்குமெண்ட்டை டேபிள்ல வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. என் ஃபேக்டரிக்குள்ள என் அனுமதி இல்லாம எவன் உள்ள வந்தாலும் சரி, நான் என் கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி தள்ளுங்க. என்னை கேட்கணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் என் பேரை சொல்லிக்கிட்டு என் பையன் உள்ள எவனாவது வந்து கேஷ் வேணும் செக் வேணும்னு கேட்டான், சொல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. அதையும் மீறி யாராவது ஏதாவது கொடுத்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவங்க கண்ணியோட வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்க சொல்லு. டேட், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க டேட். இவ்வளவு நாள் பண்ணதுதான் தப்பு. இப்பதான் நான் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. இந்த ஜெகநாதனுக்கு எவன் தண்ணி காட்டுறீங்க? இனிமேதான் ஆட்டம்பமே ஆரம்பம். ஒருத்தருக்கும் நான் எப்படி தண்ணி காட்டுறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்கடா. சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு டேட். ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க டேட். நிறுத்தடா. இனி என்ன நீ டாடின்னு கூப்பிடறதுக்கு அருகதை இல்லாதவன். உன் வாயால் என்ன அப்படி கூப்பிடாத. இவ்வளவு நாள் நீதான் என் பையன், நீதான் என் வாரிசு, என் சொத்து மொத்தத்துக்கு நீதான் வாரிசுன்னு நான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன்னா எல்லாமே தப்புன்னு நேத்து நீ நிரூபிச்சிட்டேன். அதனால
இனி உன் வாயால என்ன அப்படி கூப்பிடாத. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நடந்தது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் உங்க மேனேஜரை வச்சுக்கிட்டு நம்ம அஜய் கிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள பேசி தீர்த்து போங்க. அது எதுக்கு இந்த ஃபேக்டரி வரைக்கும் கொண்டு போறீங்க? வாட் ஹேப்பன் டாட்? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அண்ணன் மேல கோவம் இருக்கும் எனக்கு தெரியும். அண்ணன் மேல மட்டும் இல்ல, என் மேல மம்மி மேல எல்லார் மேலே கோவம் இருக்கும்னு தெரியும் டாட். அதுக்காக அண்ணனை இப்படி எல்லாம் பேசுறது வேண்டாம் டாட். அது ரொம்ப தப்பா இருக்கு டாட். ஷட் அப் ஐசே. நேத்து நீங்க எல்லாரும் இப்படி தானே நடந்துக்கிட்டீங்க. எனக்கு நீ யாருமே இல்லாம தனி மரமா தானே நின்னுட்டு இருந்தேன். இப்ப என்ன இவனுக்கு என்னதும் வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களோ? அவங்க வேலையை பாருங்க. எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாட், என் மேல இருக்க கோவத்தெல்லாம் நீங்க தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. இது தப்புன்னு நீங்க போக போக தான் உணர்வீங்க. சொன்னா கேளுங்க டாட். வேண்டாம், இந்த விபரீத முடிவு வேண்டாம் டாட். இங்க பாருங்க, இதை நீங்க உங்க பையனை ஃபேக்டரியில் வச்சுக்க வேண்டாம். உங்க ஃபேக்டரியில் ஒரு வேலை செய்யறவன்னு நினைச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச சம்பளத்தை கொடுங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த ஃபேக்டரிக்கு வராதுன்னு சொல்லாதீங்க. நான் கண்டிப்பா ஃபேக்டரிக்கு வரலன்னா ஃபேக்டரிக்கு எக்கச்சக்க லாஸ் வரும் டாட். வாட் லாஸும்? டேய், என் ஃபேக்டரி ஒண்ணுமே இல்லாமனாலும் பரவாயில்ல, நீ அந்த ஃபேக்டரி வாசல்ல போன போட வைக்க கூடாது. ஏன் உன் நிழல் கூட என் ஃபேக்டரி பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்தது நானே என் ஃபேக்டரி கொளுத்துவே பாத்துக்க. என்ன சொன்ன? ஃபேக்டரி லாஸ் ஆயிடுமா? ஏய் என்ன உனக்கு என்ன? நீ தான் இத்தனை வருஷமா ஃபேக்டரியை தூக்கி பிடிச்சிட்டு தான் நினைப்பான். லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ் தானே நீ பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடில இருந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். 30 to 35 இயர்ஸா இந்த ஜெகநாதன் மட்டும் தான் அந்த ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வகையாக தான் நான் ரன் பண்ணிட்டு வரேன். லாஸ்ட் 5 இயர்ஸா நீ பார்த்துட்டு என்ன உன் தலைமையில தான் ஃபேக்டரி நிக்குதுன்னு நினைக்கிறியோ? நீ இல்லைனா என்ன என்னால என் ஃபேக்டரியை ரன் பண்ண முடியாது. நீ இருந்து நடந்ததை விட நீ இல்லாம என் ஃபேக்டரியோ எந்த அளவுக்கு கொண்டு வரேன்னு பாருடா. அந்த அர்ஜுன் என்ன இல்லக்கா பையன், அவனை விட முதல் இடத்துல நான் வந்து நிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. மறுபடியும் சொல்றேன், நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க டாடி. அப்பா யாரு? நானா? இவ்வளவு நாள் பண்ணதான தப்பு. பாம்புன்னு தெரியாம பாம்புக்கு பாலை பார்த்துட்டு இருந்திருக்கேன். அது பாம்புங்கிற தன்மைய நேத்து காமிச்சிருச்சு. விஷத்தன்மைய கக்கிடுச்சு. இனிமேதான் என்னோட விஷத்தன்மை என்னன்னு பார்க்க போறீங்கடா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தானே கல்யாணம் பண்ண போறான். அது பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆயமூடு. நேத்து நைட்டே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி இருப்பேன். போக்கிடம் இல்லைன்றதுனாலதான் உன்னை இப்ப வரைக்கும் அமைதியா வச்சிருக்கேன். பொண்டாட்டிங்கிற பதவிய நீயே எடுத்துடாத, சரியா? பொண்டாட்டிங்கிற பதவி உனக்கு வேணும்னு நீ நினைச்சினா வாயை மூடிட்டு ஓரமா நில்லு. டாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? மம்மி கிட்டயும் அண்ணன் கிட்டயும் நீங்க இப்படி ரூட் பிஹேவ் பண்றது ரொம்ப தப்பு டாடி. இப்ப வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன். நேத்து நீயும் இவங்களோட சேர்ந்து டாடி என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா நான் உன் மேல அவ்வளவு பாசமும் உயிரும் வச்சிருக்கேன். அதனால எனக்கு உன் மேல எந்த கோபமும் வராது. வரா மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துல என் டார்லிங் தலையிடக்கூடாது, ஓகே? என்ன சொன்னது இன்னமா புரியலாம்? இந்த அப்பா பையன்ற சென்டிமெண்ட் இனி இங்க கிடையாது. எனக்கு பையனே இல்லை. நேத்து அவன் செத்துட்டான். அவனை நான் தலை முழுகிட்டேன். இனி அவன் என் ஃபேக்டரி பக்கமோ என் சொத்து சம்பந்தப்பட்டோ எதிலையும் தலையிடக்கூடாது. இனி நீ எந்த விஷயத்திலையும் தலையிடவே கூடாது. என்ன சொன்ன? நீ இல்லாம என் ஃபேக்டரி நான் ரன் பண்ண முடியாதுன்னு சொன்னா? நான் இல்லாம உன்னால லைஃபே ரன் பண்ண முடியாதுடா. இவ்வளவு நாள் உனக்கு பின்னாடி இருந்தது இந்த ஜெகநாதன். அவனோட சொத்தை வச்சுதான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ என் பேரை சொல்லாம வெளியே போய் 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு பாரு. உன்னால அது முடியவே முடியாதுடா. நீங்க தான் என்ன தப்பா கணக்கு போட்டுட்டீங்க. என் உடம்புலயும் தெம்பு இருக்கு, என் மனசுலயும் தெம்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உங்க பேரை சொல்லாம வெளியில போய் என்னால 1 ரூபாயில நல்லாவே சம்பாதிச்சு என்னால வாழ முடியும் டாட். அது சரி, ஆமாமா. ஏன்னா உனக்குதான் அர்ஜுனுங்கிற ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கு. அவனை வச்சு உன்னால என்ன வாழ முடியுமோ வாழ்ந்துக்கோ. ஓ, உன்னால தனிச்சு எதையும் செய்ய முடியாதுடா. நீ இப்படி யாரையாவது பிடிச்சி ஏறினாதான் உண்டு. கோதாவரிக்கு அவன் மச்சினிச்சு கல்யாணம் பண்ண போற, குழந்தை வேற. நீ போய் அவன் வீட்டுல இருக்கலாம். அவன் உனக்கும் சேர்த்து நல்லா செய்வோம். டேட், நான் உங்க பையன் டேட். யாரோட நிழலையும் வாழணும்னு நினைக்க மாட்டேன். என் சொந்த முயற்சினா என்ன பண்ண முடியுமோ என்னால பண்ண முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி அர்ஜுனோட சப்போர்ட்ல நான் கண்டிப்பா வாழ மாட்டேன். அதே போல என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் எப்படி நான் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க நான் நல்லா பார்த்துக்குவேன் என் சொந்த சம்பாதியத்துல. அதையும் நீங்க பார்க்க தானே போறீங்க. அதுக்காக உங்க புள்ள இல்லைன்னு ஆயிடாது. ஆனா உங்க சொத்துல ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன். ஆனா உங்க புள்ள நான் இல்லைன்னு ஆகாது. எனக்கு நீங்க தான் அப்போ, உங்களுக்கு நான் தான் புள்ள. இவ்வளோலாம் பேசிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போக நினைக்காதீங்க. நீங்களே கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் போக மாட்டேன். உங்க சொத்துக்காக இல்லை,
உங்க வாரிசு நான் தான்றதுக்காக நானும் உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ பார்க்கணும்ல, இந்த ஃபேக்டரியை ஒத்தாவெல்லாம் நான் எப்படி நடத்திட்டு இருக்கேன்னு நீ பார்க்கணும்ல. அதே போல நீ கஷ்டப்படுறதையும் நான் என் கண்ணால பார்க்கணும்ல. ₹1 நீ எப்படி கஷ்டப்படுறேன்னு நான் பார்க்கணும்டா. அப்புறம் சொல்றியே உன் பொண்டாட்டி உன் புள்ளன்னு, அதை நீ எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பார்க்கணும். அதுக்காக தான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு நான் சொல்லாம இருக்கேன். ஆனா அதையும் சொல்லுவேன். அது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கு. தேங்க்யூ டாட். எப்ப நீங்களே உங்க வாயால என் பொண்டாட்டி என் பிள்ளைன்னு சொன்னீங்களோ, இதே வாய் கூடிய சீக்கிரம் என் மருமக என் பேர குழந்தைன்னு சொல்ல வைப்பேன் டாடி. பாருங்க, நான் உங்க பையன்றத நிரூபிச்சு காட்டுறேன். அஜாய், என்ன என்கிட்ட சவாலம்? ஒரு காலம் அது நடக்கவே நடக்காது. என் வீட்டுக்கு அந்த பரதேசி மருமகளாவா? அது ஒரு காலம் நடக்காது. அது நான் என் வாயால சொல்லுவேனோ? உன் குடும்பத்தோட உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற நாள் வரும்டா. பாரு, இப்ப நான் உன்னை விட்டு வச்சிருக்கேனோ, நீ கஷ்டப்படுறத நான் என் கண்ணால பார்க்கணும். அதுக்காக தான் அமைதியா இருக்கேன். தேவையில்லாத மனக்கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காத. என்கிட்ட சவால் விடாத. தோத்து போய் மூக்குடைய போறது நீயா தான் இருப்ப. டாடி, இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கே ரத்த சூடா இருக்குன்னா என் வயசுக்கு எவ்வளவு சூடா இருக்கும்? நான் நினைக்கிறதா இல்ல நீங்க நினைக்கிறதான்னு சீக்கிரமே பார்த்துலாம் டாடி. அப்புறம் டாடி, மிஸ்டர் ஜெகநாதன் அவரோட சொத்துலையும் சரி, அவரோட சம்பாதனையிலும் சரி, ஒரு சல்லி பைசா கூட இந்த அஜய் ஜெகநாதன் எடுக்க மாட்டான். அவன் சொந்தமா அவனே உழைச்சி அவன் சொந்த காலில் நின்று வாழ்ந்து காட்டுவான். அதையும் நீங்க சீக்கிரமே பாப்பீங்க. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம். வானமே தாழ்வதில்லை தன்மானம். பாக்குறேன்டா நீ எப்படி நல்லா வாழ்றேன்னு. ஏய், ஃபேக்டரிக்கு டைம் ஆகுது. வா, வந்து டிஃபன் எடுத்து வை. மம்மி, கீது டார்லிங், என்ன எதுக்கு இப்ப 2 பேரும் இப்படி இருக்கீங்க? அஜய் கண்ணு, என்னடா நேத்தெல்லாம் உங்க அப்பா அமைதியா இருக்கிறத பார்த்ததும் அவர் மனசு மாறிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மாறி இருப்பான்னு என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலடா. மம்மி, டாடி வேற ஏதோ பிளான் வச்சிருப்பாருன்னு தான் நினைச்சேன். பட் இது மாதிரி வச்சிருப்பான்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது கூட நல்லா சுவாரஸ்யமா தான் இருக்கு. மம்மி, இங்க பாருங்க, இவ்வளவு நாள் அப்பா பிள்ளையா இருந்துட்டேன். இனிமே தான் அஜயா இருக்க போறேன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மம்மி. நீங்களும் சந்தோஷப்படுங்க. உங்க பையன் இனிமே தனிச்சு செயல்பட போறான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருப்போதுல, அப்ப நான் தனிச்சு செயல்படணும்ல. எப்பவுமே அப்பா பிள்ளையாவே இருக்க முடியாதுல்ல. அஜய் கண்ணு, எப்படிடா உன்னால இந்த சமயத்துல சிரிக்க முடியுது? அப்பா பேசின வார்த்தைகள் ஒன்னும் ஈட்டியால குத்துன மாதிரி இருந்தது. ஆனா நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? எனக்கு உன்னை பார்க்க கஷ்டமா இருக்குடா. மம்மி, அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். கண்டிப்பா நான் நல்லா வருவேன் மம்மி. என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். கவலைப்படாதீங்க. உங்க மருமகளையும் உங்க பேர குழந்தையும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எதை நினைச்சா கவலைப்படாதீங்க மம்மி. பாத்தீங்களா, வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அவராலையும் அனுப்ப முடியாது. என் பையன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என் பையன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான். அவன் குடும்பத்தை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எப்ப கூப்பிட்டாலும் இந்த மம்மி உன் பின்னாடி வந்து வேண்டாம். இந்த நம்பிக்கை இருக்கல மம்மி, அது போதும். சரிடா கண்ணா, உங்க அப்பா கூப்பிட்டு நான் போறேன். இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது கோவப்படுவாரு. நான் போறேன். சரிங்க மம்மி, போங்க. கீது டார்லிங், என்ன டேய், என்னடா? டேய் அண்ணா, எப்படிடா அண்ணா உன்னால இந்த டைம்ல கூட சிரிக்க முடியுது? டாடி பேசின ஒரு வார்த்தையும் மம்மி சொன்ன மாதிரி நீட்டியால பாஞ்சனமா தான் இருந்தது. ஆனா நீ கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம சிரிச்சிட்டு இருக்க. அதான் உங்க அண்ணன். சும்மா ஏதாவது சொல்லி மறுப்பாதண்ணா. எனக்கு தெரியும் உனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நான் வேற டாடி கிட்ட எப்படியாவது பேசி அவர் காம்ப்ரமைஸ் பண்றேன். கீத்துமா, இனிமே டாடி கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. டாடி தான் அவரோட முடிவை சொல்லிட்டாருல. இனி உங்க அண்ணன் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா உங்க அண்ணனால தனிச்சு எழுந்து நிக்க முடியும். நிப்பேன். அண்ணா, எனக்கு உண்மையில நிறைய நம்பிக்கை இருக்குண்ணா. நீ எல்லாமே பண்ணுவ. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் நீ மறந்துட்டியண்ணா. இன்னைக்கு நீ அண்ணிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. எப்படி கூட்டிட்டு போவேன் இப்ப இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல? அட ஆமால, இது நான் மறந்துட்டேன். பாத்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் உன் அண்ணியை கண்டிப்பா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன். என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போனோம், கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அண்ணா, நான் வேணா என் கிரெடிட் கார்டு தரேன். நீ அண்ணிய செக்அப்க்கு கூட்டிட்டு போ. எல்லாமே பாரு, அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். சரியா? டேய், அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நம்பிக்கை இல்லாம கார்டு தரியாடா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அண்ணனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். உன் அண்ணியை நான் நல்லா பார்த்துப்பேன். அம்மா கிட்ட சொன்னதுதான். உன் அண்ணியையும் உன் குட்டி பாப்பாவையும் நான் நல்லா பார்த்துப்பேன். சரியா? கவலைப்படாத. சரிம்மா, நான் உன் அண்ணியை பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தேன். அவள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் போய் அவளை பார்க்குறேன். ஓகேவா? நான் எப்படி சமாளிப்பேன்? ப்ளீஸ்ண்ணா, கார்டு ஒன்றும் டாடி சம்மந்தப்பட்டு நான் வாங்கலையே. இட்ஸ் மை ஓன் கார்டுண்ணா, ப்ளீஸ். டேய் வேணாடா, உங்க அண்ணனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நான் பார்த்துக்கிறேன். ஓகே?
சரிம்மா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்ன? நீ பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சரி அண்ணனுக்கு இப்போ டைம் இல்லை, அப்புறமா கேட்கறேன். இன்னும் டைம் இவ்வளோ நேரம் ஆகுது. அம்மா இன்னும் காஃபி எடுத்துட்டு வரலாம். அம்மா காஃபி எடுத்துட்டு வாங்கம்மா. அப்பப்பா, உங்க அண்ணன் கத்த ஆரம்பிச்சுட்டானா அவ்வளவுதாண்டி, கத்திக்கிட்டே இருப்பான். அம்மா கத்தன மேல இருக்குமே, அம்மா ஒத்தால எவ்வளவு பாப்பான்னு உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாது. காஃபி காஃபின்னு காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த காஃபி கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடு முதல்ல. அம்மா, எதுக்கு மாதிரி அண்ணனை திட்டிட்டே இருக்க? அப்புறம் அண்ணன் டைமுக்கு காஃபி குடிப்பாங்கன்னு தெரியும்ல, கொடுக்காதது உன் தப்பு தானே, அதெல்லாம் டைமுக்கு கொடுக்கணும்லம்மா. அண்ணனை ஒண்ணு சொல்லிடக்கூடாது, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுடி. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, உங்க அண்ணனுக்கு டைமுக்கு காஃபி கொடுக்கணும்னு. நான் எல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்க அம்மாக்கு 2 கை தானே இருக்கு, எத்தனை வேலையை பார்ப்பேன். அந்த பக்கம் உங்க தாத்தா பாட்டியை பார்க்கணும், இங்க உங்க அப்பாவை பார்க்கணும், இங்க உங்க அண்ணனை பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ குதிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்படி சுத்தி சுத்தி எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? போத குறைக்கு உங்க அத்தை இங்க தான் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும்ல. இப்படி எல்லாரையும் நான் தானே பார்க்கணும், நான் ஒரு ஆள் எத்தனை பேரை பார்க்கறது? உங்க அண்ணனை சமாளிக்கிறதுக்குன்னு ஒருத்தி இருந்தா, இப்போ அவ கீழே கூட இறங்கல. சரி, அவளை குறை சொல்லி எதுவும் இல்லை. அவ இப்போ என்ன பாடுபட்டு இருக்கான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது என்னைக்கு சரியாகும்னு தெரியல. சரி போ, இந்த காஃபி கொண்டு போயிட்டு அவன்கிட்ட கொடு, இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பான். போ. அம்மா, இப்படியே இருந்தா எப்படிமா? அண்ணா அன்னிக்கிட்ட பேசாமலே போடுமா? எனக்கு பயமா இருக்குமா. இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் விச்சும் தானே. எங்களால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையே. பாரதிமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்காத. இது மாதிரி போய் விச்சுக்கிட்டேன்னு சொல்லி வைக்காத, அவன் இன்னும் கஷ்டப்படுவான். விச்சு நமக்காக எவ்வளோ பார்த்துருக்கான். இன்னும் இதை வேற நீ போய் சொன்னீன்னா அவன் மனசு வருத்தப்படுவாமா. அப்படிலாம் எதுவும் சொல்லிடாத. அது மட்டும் இல்லை, உங்க அண்ணன் சீக்கிரமே மனசு மாதிரி அண்ணிக்கிட்ட பேசுவோம். நீ அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத. உங்க அண்ணி மேலேயும் தப்பு இருக்குல்ல, அவ அந்த தப்பை உணரணும்ல. அதுக்காக கூட பார்த்துட்டு இருக்கானோ என்னமோ. ஆனா சீக்கிரம் பேசுவோம், பார்க்கலாம். அம்மா, நீயும் அண்ணி மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறியாம்மா? அண்ணி மேல என்னமா தப்பு இருக்கு? அண்ணி மேல எந்த தப்புமே இல்லம்மா. அண்ணி இடத்துல இப்ப நான் இருந்தாலும் அப்படிதானமா யோசிப்பேன். என்ன விடு, இப்ப நீயே இருக்க. உன் முன்னாடி உன் தம்பிய ஏதாவது வேலை வாங்கினா உனக்கு என்னமா தோணும்? என்னதான் அப்பா கூட நீ ஒன்னா இருந்தாலும் அப்பாவை நீ எதனா ஒரு கட்டத்துல தப்பா நினைக்க தோணும்லம்மா. அப்படிதானமா அண்ணியும் நினைச்சிருக்காங்க. இதுல எந்த தப்பும் இல்லல்லம்மா. நீ சொல்றது சரிதான் பாரதி. தான் கண்ணு முன்னாடி தன் தம்பி அதை செய் இதை செய்யன்னு சொன்னா எந்த பொண்ணுக்கும் பார்க்குற கண்ணோட தப்பா தான் தெரியும். சரி, இப்படி நம்மளே பேசி ஒருத்தர் மாத்தி இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு என்னைக்குதான் முடிவு காலம்? பார்ப்போம், சீக்கிரமா சரியாகுதான்னு பார்ப்போம். இல்லைனா பாட்டிக்கிட்ட தான் சொல்லணும். பாட்டிக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதான். இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரதுக்கு பாட்டியால மட்டும் தான் முடியும், உன்னால என்னாலலாம் முடியாது. ஆமாம்மா, பாட்டி மனசு வச்சா அண்ணன் அண்ணி கண்டிப்பா பேசிடுவாங்க. சீக்கிரமா பண்ண சொல்லுமா. அண்ணன் அண்ணி எனக்கு இப்படி பார்க்கவே பிடிக்கலாமா. அவங்க 2 பேரும் எப்பவும் எப்படி இருப்பாங்க? இப்ப அண்ணன் ஒரு மூலையிலயும் அண்ணி ஒரு மூலையிலயும் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ சொல்றது சரிதான் பாரதி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என் மருமக ஒரு மூலையிலையும் என் பையன் ஒரு மூலையிலையும் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இவங்க வாழ்க்கை என்னைக்குதான் நல்லா அமையும்னு தெரியல. சரிம்மா, காஃபி ஆறதுக்குள்ள நீ எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட கொடு. இதுக்கு என்ன வழின்னு நான் பாக்குறேன், பாட்டி கிட்ட பேசுறேன், நீ போ. சரிம்மா, அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். அப்புறம் அண்ணன் கிட்ட காஃபியை கொடுத்துட்டு வா, விச்சுக்கும் ரெடி பண்ணி வைக்கிறேன். விச்சுக்கோ கொண்டு போய் கொடு. விச்சுக்கு நீயே கொண்டு போய் கொடுமா, நான் போல. ஐயோடா, என் பொண்ணு இது எல்லாம் எங்களுக்கும் தெரியுமா. அதெல்லாம் நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். காஃபி ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து எடுத்துட்டு போயிட்டு விச்சுக்கு கொடு, சரியா? இல்ல நான் போல. முதல்ல இதை கொண்டு போய் உங்க அண்ணன் கொடுத்துட்டு வாடி, அப்புறமா விச்சுக்கு நீ கொடுக்கலாமா வேணாமா நான் சொல்றேன். கொண்டு போ. போறேன். அதேண்ணா, வாங்கண்ணா. எப்ப வந்தீங்க? ஆமாம்மா, என்ன சொன்னீங்க? அது என்னவா? அப்பா, இப்பதான் கேட்க காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. எப்படா நீ இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுவேன்னு ரொம்ப ஆவலா இருந்தது. அண்ணா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். எங்கடா உங்களுக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் வரைக்கும் போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். பரவாயில்ல, அண்ணனை நீங்களே சேர்ந்து அப்பப்பா ஏதேதோ பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க. போங்க. அது எப்படிமா, ரகு விஷயத்துலயே உன்னை நான் என் சிஸ்டரா தான் நினைச்சேன். எனக்கு கீர்த்தி எப்படியோ அப்படிதான் நீயும். அது மட்டும் இல்ல, என் மனசு முழுக்க என் ஸ்வீட்டி டார்லிங் தான் இருக்கான். அவளை தவிர வேற ஒருத்திக்கு இடமா சான்ஸே கிடையாது. அதுவும் இல்லாம போதா குறைக்கு மேடம் வேற இப்ப அம்மா ஆயிட்டாங்களா. இதுக்கப்புறம் நம்ம விட முடியுமா என்ன? ஐயோ, உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ண மறந்துட்டேனே. கங்க்ராச்சுலேஷன். அப்பாவாக போறீங்க, கங்க்ராச்சுலேஷன். இன்னும் பூஜா மேடம்க்கு என்ன கங்க்ராச்சுலேஷன் சொல்லல. நேத்து இன்னும் மேடம் பார்க்கல. மேடம் வேற இன்னும் ரூம்ல இருந்து வெளியில வரல. நல்ல தூக்கம்னு நினைக்கிறேன். அம்மா, இப்ப சார் எதுக்கு வந்திருக்கீங்க? மேடம் பார்க்கவா? இவாளு அப்புறம் என் பொண்டாட்டி பார்க்க தான் வந்திருக்கேன். என் பொண்டாட்டி பார்க்க வேணாம்? ஆமா, சின்ன ரூம்ல இருந்து வரலாம். அவன் நைட்டு லேட்டா தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன், அதான் வரல. இல்லன்னா எப்போ சீக்கிரம் வந்துருவாதுன்னு. இப்பல இருந்து பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? நானும் பார்க்கறதுல போறேன். வாளு, நீ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றியா இல்லையான்னு. அம்மா, உன் ஆளை காணும்.
உன் ஆளு எங்க? அண்ணா அவர் ரூம்ல இருக்காரு. ஐயோடா அவரு ஆமா ஆமா இப்ப அப்படிதான் இருக்கு. அப்புறம் போக போக தான் தெரியும். அவன் அங்கதான் எங்க கிடப்பான் அப்படிதானே சொல்லுவேன். அண்ணா சும்மா சொன்னாலு. சரி சரி. ஆமா அண்ணன் வருவன் முன்னாடி தெரியுமா என்ன? தெரியாதே. ஏன் கேக்குறீங்க? இல்ல அண்ணனுக்காகவே ரெடியா காஃபி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கேன். அதான் கேட்டேன். ஓ இதுவா? அச்சச்சோ நீங்க காபி குடிங்க சொல்லவே இல்ல. அண்ணா அண்ணா நீங்க இத எடுத்துக்கோங்க. அர்ஜுன் எனக்கு வேற காபி எடுத்துட்டு போறேன். ஏய் நான் சும்மா தான் கேட்டேன். ஓ காஃபி சாக்கு போதும். ஆமா சார் எங்க இருக்காரு? அண்ணா கார்டன்ல இருக்காங்க. அதான் அண்ணா காபி எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு கொஞ்சம் காபி குடிக்க லேட் ஆயிடுச்சு. அண்ணா ரொம்ப கத்திட்டு டென்ஷனா இருக்காங்க. அதான் சீக்கிரமா கூல் பண்ணணுமே காபி கொண்டு போறேன். ஓ காஃபி கொடுத்தா கூல் ஆயிடுவாங்களா? புதுசா இருக்குமா? ஆமா எதுக்கு டென்ஷனா இருக்கான்? ஆமாண்ணா எப்பவுமே அண்ணி டைமுக்கு காபி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அண்ணனும் அண்ணியும் சரியா பேசுறது இல்லல. அம்மாவால எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு பார்க்க முடியல. அதனால இன்னைக்கு காபி டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால அண்ணா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அது சரி. ஆமா உங்க அண்ணி எங்க? நீ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். உங்க அண்ணிக்கிட்ட காஃபி கொடுக்க வேண்டியதானே? கொண்டு போய் கொடுத்தா அவன் டென்ஷன் குறைய போகுது. அட நீங்க வேறண்ணா. அண்ணி கொண்டு போற மாதிரி இருந்தா நான் ஏன் இதை கொண்டு போறேன்? அண்ணி தான் கொண்டு போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அண்ணி கொண்டு போனா அண்ணன் கண்டிப்பா குடிக்க மாட்டாங்க. அதனால நானே கொண்டு போறேனா? அட வாளு இது நீங்களா முடிவு பண்ணிட்டா எப்படி? இங்க பாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்க முடியுமா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தானே அவங்க ரெண்டு பேரும் சேர்க்க முடியும். இது நீ நிலானி கிட்ட கொடுத்து விடு. அவங்க கொண்டு போய் கொடுக்கட்டும். அவன் நிலானியை திட்டுறான் முறைக்கிறான் என்னன்னா பண்ணிட்டு போறான். அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நீ கொடுத்து விடு. அவங்க எடுத்துட்டு போட்டோம். ஆமாண்ணா நீங்க சொல்றது சரிதான். நானும் அம்மா இதை யோசிக்கவே இல்லை. எங்க அண்ணன் டென்ஷன் ஆவாங்கன்னு நாங்க அமைதியா விட்டுட்டோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதை அண்ணி கிட்ட கொடுத்து விடுறதா கரெக்ட். அட அண்ணி அண்ணா அண்ணி வராங்க. அண்ணியா? ஆமாண்ணா நம்ம யாரை நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்களே வராங்க. 100 ஆயிடுச்சுண்ணா. அட வாங்க கொள்ளுனாரே எப்போ வந்தீங்க? அட அண்ணி யாரு? ஆமா நீ இப்பதான் வந்த. ஆமா என்ன முகல ஒரு சோர்வா இருக்க? ஓ நேற்று நடந்த ப்ராப்ளத்துல இருந்து இன்னும் வெளியில வரலையோ? என்னங்க நீ இப்படி இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஜய். அது சரியா தூங்கல. அதான் வேற ஒண்ணும் இல்ல. சரி அண்ணி நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னங்க இந்த காபி எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. அண்ணன் கார்டன்ல இருக்காரு. அண்ணன் ரொம்ப நேரமா காபி கேட்டுட்டு இருக்காரு. இந்த காபி எடுத்து போய் கொடுத்துருங்க. நானா? இல்ல வேண்டாம் பாரதி. நான் கொடுக்கல. நான் கொடுத்தா உங்க அண்ணன் குடிக்க மாட்டாங்க. நீயே கொண்டு போய் கொடு. என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்கி போய் கொடுங்க. அதெல்லாம் அர்ஜுன் சார் குடிப்பாரு. கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உள்ள வேலை இருக்கு. என்னங்க இந்த காபி கொண்டு போய் கொடுங்க. அது மட்டும் இல்ல அஜய் அண்ணன் வந்துட்டாங்க. அவங்க காபி தரணும். இது மட்டும் இல்ல விச்சுக்கும் காபி தரணும். விச்சுக்கு நானே கொடுக்க முடியும். அதனால இத கொண்டு போய் கொடுங்க. அண்ணா என்னென்ன பாக்குறீங்க? இல்ல நல்லா பண்ணுவேன்னு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா பண்றியே. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இதே மெயின்டைன் பண்ணு. சரி சரி பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அப்படி பாதியில விடல பாரு. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? காபி வாங்கிட்டு போய் அண்ணன் கிட்ட கொடுங்க. நான் போய் விச்சு எழுப்பணும். விச்சு சீக்கிரம் எழுப்பணும்ல. என்னங்க புடிங்க. புடிங்க நீ. ஏய் பாரதி நான் கொடுத்து கண்டிப்பா உங்க அண்ணன் குடிக்க மாட்டாரு. சொன்ன கேளு. நீ கொண்டு போய் கொடு பாரதி. அண்ணி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. சொன்ன கேட்க மாட்டீங்க. எனக்கு வேலை இருக்கு. என்னங்க நீ உங்க புருஷனுக்கு தான கொண்டு போய் கொடுக்க போறீங்க. இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் அடிக்கு வேலை இருக்குன்னு சொல்றானே. கொண்டு போய் கொடுங்க போங்க. இல்ல அது வந்து அவரு சும்மா கொண்டு போங்க. அதெல்லாம் கோவம் நைட்டே முடிஞ்சு போயிருக்கோம். கொண்டு போய் கொடுங்க போங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம் தானுங்க. அந்த கோவெல்லாம் ரொம்ப நாளுக்குலாம் நீடிக்காது. போங்க கொண்டு போய் கொடுங்க. சரி நமக்கும் இதை தவிர வேற வழி இல்லை. மாமா கிட்ட பேசணும்ல. மாமா காலையிலேருந்து என்னை பார்க்கவே இல்லை. நானும் அவரை பார்க்கவே இல்லை. இது கொடுக்குற சாக்கிலையாவது அவரை பார்ப்போம். சரி நானே கொண்டு போறேன். அப்பாடா அண்ணா சக்சஸ். அன்னிக்கிட்ட கொடுத்துட்டேன். நீ யாரு? நீதான் சமைக்கலடியாச்சு. அழகா கொடுத்துட்டியே. அண்ணா சும்மா சொன்னேன். சரி சரி வா அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும்ல. வா வா. ஆமா வரியால வச்சு எழுப்ப போறியா? அண்ணா நீங்க என்ன ரொம்ப ஓட்றீங்க போங்க. சும்மா சொன்னேன். சரி சரி வா வா. அங்க நம்ம அண்ணனும் அண்ணியும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்ல. வா வா வா. ஆமாண்ணா வாங்க வாங்க சீக்கிரம் போ. அண்ணா ஏதோ பிரச்சனை வந்துடாதே. அமைதியா இரு. காஃபி மாமா காஃபி காஃபி கொண்டு வரீங்களா? கரெக்டாக டைமுக்கு கொடுத்துருவேண்ணா. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. இந்தாங்க காஃபி. என்னண்ணா அண்ணன் எதுவுமே பேசாம பழையபடி பேப்பர் படிக்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியலையே. அவன் இன்னும் கோவத்துல தான் இருக்கா போல இருக்கேன். இரு அண்ணி ஏதாவது பேசுறாங்கன்னு பார்ப்போம். மாமா என் மேல உள்ள கோவத்துல எதுக்கு நீங்க சாப்பிட மாட்டீங்க காஃபி குடிக்க மாட்டீங்க? நான் தானே தப்பு பண்ணேன். நான் தானே அனுபவிச்சுக்கிறேன். நீங்க எதுக்கு அனுபவிக்கணும்? ஒருவேளை நான் கொடுக்கறதுனால குடிக்க மாட்டீங்களா? சரி நான் கொடுக்கல. நான் இது கொண்டு போய் அத்தைக்கிட்ட கொடுக்குறேன். அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் குடிப்பீங்கல்ல. மாமா ப்ளீஸ். நான் தப்பு பண்ணிட்டேன் தானே இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு எனக்கு வேறு எதனா தண்டனை கொடுங்க மாமா. உங்க கையால 4 அடி கூட அடிச்சிருங்க மாமா. ஏன் உங்க கையால கூட என்ன கொண்டு போட்டுக்கோங்க.
இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்லாதீங்க மாமா. உங்களால என்கிட்ட பேச முடியாம என்ன பார்க்க முடியாம இருக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா என்னால இருக்க முடியல மாமா. என்னால உங்களை பார்க்காமலும் உங்ககிட்ட பேசாமலும் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என் தம்பி மேல உள்ள பாசத்துல இப்படி பண்ணிட்டேன் தான். உங்க மேல உள்ள காதல்ல இப்ப தவிச்சிட்டு இருக்கேன் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க என்னை விரட்டி அடிச்சாலும் பரவாயில்ல. உங்க காலை சுத்தின பாம்பு மாதிரி நான் உங்களை சுத்திக்கிட்டே தான் மாமா இருப்பேன். என்னை மன்னிக்கவே மாட்டீங்களா? நான் என்ன பண்ண நீங்க என்ன மன்னிப்பீங்க சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு வார்த்தை பேசுங்க மாமா. என்னால இதெல்லாம் தாங்க முடியல. என் வேதனை யார்கிட்ட போய் சொல்லி அழுவணும் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ரணமா இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. உங்க காலில் வேணால விழறேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க மாமா. நினைச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ப்ளீஸ் மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. நான் இனி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அப்படி இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா நீங்களே உங்க கையால என் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுங்க. நான் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். திரும்பி பார்க்காம போயிடுறேன் மாமா. இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா. தொட்டில் சொந்தம் என்னை கைவிட்டது, தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது. உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். மலரே மலரே மடியில் தவழும் நிலவே, நாயகி வரும் முன்னே நாடகம் முடிந்தது, இதுதான் காவியமா? நாயகி வரும் முன்னே நாடகம் முடிந்தது, இதுதான் காவியமா? ஓவியம் எழும் முன்னே தூரிகை உடைந்தது, அதுதான் நியாயமா? நிலவோ உதித்திட வந்ததம்மா, தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வதற்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாராய். விச்சு, டே விச்சு. சொல்லுங்க மாமா. என்ன மாமா? ஒன்றும் இல்லடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்தா இதை புடி. என்னது மாமா இது? அது என் ஃப்ரெண்டோட விசிட்டிங் கார்டு. சரிங்க மாமா. இது நான் என்ன பண்ணணும்? நம்ம ஃபேக்ட்ரி விஷயமா எதுனா பார்த்து பேசணுமா? எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லுங்க மாமா, நான் போகிறேன். நம்ம ஃபேக்ட்ரி விஷயமா தான், இது உன் விஷயமா தான். நீ போயிட்டு அர்ஜுன் அனுப்பலான்னு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். நாளையிலேருந்து நீ அவன் ஃபேக்ட்ரிக்கே வேலைக்கு போ. அதாம்மா எனக்கும் தெரியல, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். மாமா என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அவர் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகணும்? நான் தான் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கேன்ல, நான் எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? நான் அங்கெல்லாம் போகல. டிவிச்சு தப்பா நினைக்காத. நீ நம்ம ஃபேக்ட்ரியில் இருந்தா நான் உன்னை வேலைக்காரனாவே பார்ப்பேன். அது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் சொல்றேன், நீ என் ஃப்ரெண்டோட ஃபேக்ட்ரிக்கு போ, அதான் உனக்கு கரெக்டாக வரும். மாமா என்னதானே சொல்றீங்க? நீங்க சுத்தி வளைச்செல்லாம் சொல்ல வேணாம், நேரடியாவே சொல்லுங்க. நான் தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேனே. நான் முட்டாள். நான் இப்படி ஒரு தப்பு பண்ணனா பெரிய முட்டாள் தான். மறுபடியும் மறுபடியும் என்ன இப்படி பண்ணாதீங்க மாமா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றேனே. இல்ல நீங்க என்ன மன்னிக்கவும் வேண்டாம். நான் காலம் முழுக்க இப்படியே கூட இருந்துட்டு போறேன். அதுக்காக இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணாதீங்க மாமா. என்னால தாங்க முடியல. விச்சு, நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. என்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இனி அந்த கஷ்டம் யாரும் அனுபவிக்க வேணாம்ல, அதுக்காக தான் இது. நீ நம்ம ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வர வேணும். நீ நாளையிலேருந்து என் ஃப்ரெண்டோட ஃபேக்ட்ரிக்கு போ. அவன் உனக்கு எதுவும் கேட்க மாட்டான். அர்ஜுன் அனுப்புறான்னு மட்டும் சொல்லு, மற்றதை அவன் பார்த்துப்பான். சாரி மாமா, நீங்கள் இது வரைக்கும் சொல்லி நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக எதுவும் செய்ய மாட்டேன் மாமா. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஃபேக்ட்ரி விட்டுலாம் என்னால் போக முடியாது. நிலாக்குட்டி ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா மாமா. நீங்கள் அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? இதெல்லாம் வேணாம் மாமா. விச்சு, இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. அந்தந்த இடத்துல இருந்து அனுபவிச்சாதான் அதோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்த நான் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான். இதுக்கப்புறமும் நீ இந்த ஃபேக்ட்ரியில் இருந்தா பார்க்குறவங்க கண்ணுக்கு நான் இன்னும் ஒரு வேலைக்காரனாவே ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு நீங்கள் இருக்கிறதுல விருப்பம் இல்லாமலாம் இல்லை. எனக்கு நீங்கள் இருக்கிறது எனக்கு எவ்வளோ இஷ்டமாக இருக்கும் தெரியுமா? என்னோட ஒரு கை போலடா நீனு.
அப்படிப்பட்ட நான் உன்னை அனுப்புறேன்னா மற்றவங்க எனக்கு காயப்படுத்திருக்காங்க, அதுக்காக தான். நம்ம ப்ளீஸ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இதுக்காக நீங்க விச்சோ ஃபேக்டரி விட்டெல்லாம் அனுப்ப வேணாம். நான் வேணா உங்ககிட்ட பேசாமலே இருந்துக்கிறேன், நீங்களும் என்கிட்ட பேசாம கூட இருந்துக்கோங்க. அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். நான் போறேன். நான் காஃபி எடுத்துட்டு வந்தது தப்பு தான். நான் இனிமே உங்களுக்கு எதுவும் எடுத்துட்டு வரல. நான் போறேன். நோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. Hi dear. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மஞ்சு சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் பையன் ஹினேஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. இதே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தினேஷ் கண்ணா. Wish you very more happy returns of the day, Dinesh Khanna. தினேஷ் செல்லம், நீங்க இதுக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சாரா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இதே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாரா டியர். I wish you very more happy returns of the day சாரா டியர். சாரா டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இன்னைக்கு 3 வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம பாத்துருங்க டியர். பார்த்துட்டு வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க பண்ற லைக் மூலமா தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. ஓகே, அப்புறம் ஹை பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே டியர், பாய். Bye dear.